ஒரு கஸ்டமைஸ்டு கண்ட்ரோல் பேனல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பிஎல்சி பேஸ்டு கஸ்டமைஸ்டு கண்ட்ரோல் பேனல். ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு போர்வெல் மோட்டார் இருக்குது. அதே போல வந்து 2 ஹோம் வந்து மொத்தம் 6 ஹோம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த 6 ஹோமுக்கும் வந்து இண்டிவிஜுவலா டேங்க் வந்து வச்சிருக்கிறார், ஓவர் ஹெட் டேங்க் வந்து வச்சிருக்கிறார். இப்போ ஹவுஸ் ஒன்னோட வந்து நமக்கு டேங்க் வந்து எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட இபி சப்ளைலேருந்து அது ரன் ஆகிக்கணும். அதே போல் ஹவுஸ் 2னா ஹவுஸ் 2க்கு உள்ளது. இது மாதிரி வந்து அவங்கவுங்க வீட்டு இபி சப்ளைலேருந்து ரன் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த பேனல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவு மூலியமாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த கஸ்டமைஸ்டு பேனலில் என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பில் ஆஃப் மெட்டீரியலில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கீர் திரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீர் திரிலே மொத்தம் 6 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா 6 ஓவர் ஹெட் டேங்கோட இபி சப்ளையை சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கீர் திரிலே யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎல்சி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த பிஎல்சி வந்து இந்த பம்ப் கண்ட்ரோலருக்கு மாஸ்டரா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? எப்போ வந்து பம்ப் கண்ட்ரோலர் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது வந்து இந்த பிஎல்சி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎல்சிக்கு அப்புறம் 4 சேஞ்ச் ஓவர் ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய அவுட்புட் எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 4 சேஞ்ச் ஓவர் ரிலேல கனெக்ட் ஆகும். இந்த 4 சேஞ்ச் ஓவர் ரிலேயோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஓவர் ஹெட்ல டேங்க்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வால்வு, சொலினாய்டு வால்வு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த வால்வுக்கு போகக்கூடிய சப்ளையை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 சேஞ்ச் ஓவர் ரிலே தான் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆன் ஆனிச்சு அப்படின்னா ஓவர் ஹெட் டேங்க்ல உள்ள வால்வு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 12012ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அதை டிசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கீர்த்தி ரிலேக்கு போகக்கூடிய சப்ளை எல்லாத்தையுமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் நமக்கு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எஸ்எம்பிஎஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஎல்சிக்கு போகக்கூடிய 24 வோல்ட் டிசி சப்ளையை வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வழியால் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெச்எம்ஐ ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஹெச்எம்ஐ ஸ்கிரீன் எதுக்காகனா, எந்த டேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, அதே போல எம்டியில் இருக்குதா, ஃபுல்லில் இருக்குதா, அதே போல வந்து டேங்க் வந்து ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா, ஆட்டோல இருக்கா, மேனுவல்ல இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த ஹெச்எம்ஐ டிஸ்பிளே மூலியமா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஈஸியாக மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹெச்எம்ஐ டிஸ்பிளே வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பம்ப் கண்ட்ரோலர் இருக்கு. இந்த பம்ப் கண்ட்ரோலரோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோட்டார் ஹை வோல்டேஜ் ஆனிச்சுனாலோ இல்லை லோ வோல்டேஜ் ஆனிச்சுனாலோ ட்ரை ரன் ஆனிச்சுனாலோ ட்ரிப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பம்ப் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே டிவி கொடுத்துருக்கோம். இப்போ இது ஹோம் ஒன்னோடது, அதாவது என்னன்னா ஹவுஸ் ஒன்னோட ஃபேஸ் சப்ளை நியூட்ரல் சப்ளை இன்புட்டாக கொடுக்கணும். அடுத்தது ஹவுஸ் 2, அதே போல் எல்லாத்துக்குள்ள வீட்டுக்குள்ள, அதாவது என்னன்னா மொத்தம் 6 ஹவுஸ் இருக்கும்போது 6 ஹவுஸுக்குள்ள சப்ளையும் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த டிவி எங்கே போகும் அப்படின்னா இதில் ஒரு ஃபேஸ் சப்ளை நியூட்ரல் சப்ளையும் அவுட்புட்டாக கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே 6 ஹவுஸுக்குள்ள ஃப்ளோட் கனெக்ஷன். ஃப்ளோட்டை வந்து இதோட கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தது 6 ஹவுஸுக்குள்ள வால்வு, சொலினாய்டு வால்வுக்கு போகக்கூடிய சப்ளை இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் சொலினாய்டு வால்வோட கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பேனல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹெச்எம்ஐ ஸ்க்ரீன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெச்எம்ஐ ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா இது ஹோம் பேஜ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேங்க் 1 வந்து ஃபுல்லில் இருக்குது, டேங்க் 2 ஃபுல்லில் இருக்குது. அதே போல் 6 டேங்குக்குள்ள ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல வியூ பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் நான் மேனுவல் மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணணும்னா டைரெக்டாக வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்துடும், இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மேனுவல் மோடுக்கு மாறிடும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இப்போ நான் டேங்க் 1 மேனுவல் மோடுக்கு மாற்றிட்டேன். இப்போ டேங்க் 1 நான் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா நான் இதை ஆன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு டேங்க் 1 வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டேங்க் 1 ஆன் ஆயிடுச்சு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் டிஸ்பிளேயை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகிடும், எனக்கு வந்து டேங்க் 1 வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டேங்க் 1 ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போகிறோம். இன்கேஸ் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போகிறோம். ஹோம் பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா டேங்க் ஆன் மேன் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது என்னென்னா மேனுவலில் டேங்க் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்துடும். அதே போல் மேனுவலில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள இண்டிகேஷன் வந்து இந்த இடத்துல வரும். மேன் ஆன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இண்டிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அதுவே போயிட்டு நான் ஆட்டோவாக மாற்றிடுறேன் அப்படின்னா என்ன ஆகும், இன்கேஸ் நான் வந்து மேனுவலில் இங்கே ஆனில் வச்சுருந்தேன்னா கூட எனக்கு என்ன ஆகும், அது வந்து ஆன் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஹோம்
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஒன்ல ஒரு ஃப்ளோட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக வேண்டி ஒரு ஃப்ளோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வாட்டர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோட் என்ன ஆகும், இந்த கண்டிஷனில் இருக்கும். அதுவே வாட்டர் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷனுக்கு வந்துடும் ஃப்ளோட். ஓகேங்களா. இப்போ டிஸ்பிளேலாம் நமக்கு என்ன வியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேங்க் எம்டி அப்படிங்கிறது வியூ பண்ணிட்டு இப்போ டேங்க் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனதுனால டேங்க் ஆன் ஆட்டோ அப்படிங்கிறது வந்துடுது. இன்கேஸ் எகைன் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளோட்டை வந்து ஃபுல் கண்டிஷனுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ ஃபுல் கண்டிஷனில் வச்சிருக்கிறேன். ஃபுல் கண்டிஷனில் வச்சுருந்தேன்னா ஸ்கேன் டைம் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல டேங்க் ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்து வியூ பண்ணிடும். இதே போல தான் நமக்கு வந்து 6 டேங்க் இருக்கும். ஓகேங்களா. இப்போ டேங்க் 2 வந்து நான் எம்டி பண்ண போகிறேன். இப்போ டேங்க் 2 எம்டியாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா டேங்க் 2 வந்து எம்டி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ அது ஸ்கேன் டைம் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ எகைன் நான் அந்த டேங்க் 2 வந்து ஃபுல் கண்டிஷனுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டேங்க் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டேங்க்ல வந்து நமக்கு எம்டி ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு, பம்ப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன ஆகுது, இன்கமர் 1ஓட இபி சப்ளை வந்து ஃபால்ட் ஆகிடுது. ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஃபியூஸ் போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது எம்சிபி கூட ட்ரிப் ஆகிருக்கலாம். அப்போ என்ன ஆகிடும் நமக்கு, இப்போ இன்கமர் 1க்குள்ள சப்ளையை இந்த இடத்துல நான் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். டிவி கிட்ட இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால எனக்கு இந்த இடத்துல வியூ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ளை ரீசெட் செக்கிங் வெயிட் அப்படின்னு சொல்லுது. அதாவது என்னன்னா நம்ம இதில் கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எத்தனை டைம் வந்து நமக்கு ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கவுண்டராக கொடுத்துருக்குறோம். இதில் நோ சப்ளை செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு டைம் வந்து எனக்கு இபி சப்ளை ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஓகேங்களா. இதில் டோட்டலாக நான் எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 கவுண்ட் கொடுத்துருக்கேன். 2 வாட்டி செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், டோட்டலாக டேங்கை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி விட்டுரும். திரும்ப நம்ம எப்போ வந்து ரீசெட் பண்ணுறோமோ அந்த கண்டிஷனில் நமக்கு எகைன் என்ன ஆகும், அந்த டேங்க் வந்து ஆன் ஆகும். இப்போ செக் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு டைம் ஸ்கேன் டைம் வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா 2 மினிட்ஸ் ஸ்கேன் டைம் வச்சிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எகைன் என்ன ஆகும், இந்த பம்ப் வந்து ஆன் ஆகும். பம்ப் ஆன் ஆகிட்டு அப்பையும் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து இபி சப்ளை ஃபால்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடும். கஸ்டமராக வந்து அது 10 டேஸாக இருந்தாலும் சரி, 1 மந்த்தாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக வந்து எப்போ ரீசெட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த டேங்க் 1ங்கிறது ஆட்டோ கண்டிஷனில் ரன் ஆகும். அது இல்லாமல் மற்ற டேங்க் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் அது வந்து 10 கவுண்ட் வச்சோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு 10 ஃபால்ட் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேங்கை டிசேபிள் பண்ணிடும். அது மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் செட்டிங்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேங்க் டிசேபிள் எனேபிள். இன்கேஸ் வந்து டேங்க் 1 எனக்கு தேவையில்லை அப்படின்னா டேங்க் 1 டிசேபிள் பண்ணிடலாம். டேங்க் 2வும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா டேங்க் 2 டிசேபிள் பண்ணிடலாம். எந்த டேங்க் தேவையில்லையோ அந்த டேங்கை எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் எத்தனை வாட்டி பவர் போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம எகைன் எப்போ வந்து ஆன் பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த டேங்க் வந்து நமக்கு டிசேபிள்லே தான் இருக்கும். ஆன் கண்டிஷன் அப்படிங்கிறதுக்கு போகாது. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா தெரியும், இது வந்து டேங்க் ஆஃப் இபி சப்ளை ஃபால்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துடுச்சு. இப்போ ஏன்னா இபி சப்ளை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அது கவுண்ட் செக் பண்ணி பார்த்துச்சு, நமக்கு ஆன் ஆகலை. அதனால என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடத்துல ஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிருச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங்க் 2 வந்து டிசேபிள் பண்ணியிருக்கிறோம். அதனால நமக்கு என்ன ஆகாது, டேங்க் 2 எம்டி ஆனிச்சுன்னா கூட இது வந்து ஆனே ஆகாது. நம்ம ரெகைன் எப்போ வந்து நம்ம அந்த டேங்க் 2 வந்து ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஆன் ஆகும். ஓகேங்களா. இப்போ டேங்க் 1 ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிட்டு இன்கேஸ் இதை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேங்க் 1 அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு பாருங்கள், ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆஃப் ஸ்கேன் டைமர். அதாவது என்னென்னா ஃப்ளோட்டு ஃபுல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். இது மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும் ஃபுல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம். அப்போ அந்த ஃப்ளோட்டு ஸ்கேன் ஆனதுலேருந்து எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் ஆஃப் ஸ்கேன் டைமர்னு கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அடிக்கடி மோட்டர் ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து லோ லெவல் ஹை லெவல், அதாவது என்னென்னா லோ லெவல் போனதுக்கு அப்புறம் தான் மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃப்ளோட்டை பாட்டத்தில் போட்டுட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணுறதுக்குள்ள ஸ்கேனை மட்டும் எடுத்துட்டு அந்த டேங்க் எவ்வளோ நேரம் ஃபில் ஆகுமோ, அதாவது என்னென்னா மேக்ஸிமம் வந்து 1 மினிட்டோ 2 மினிட்டோ இதில் செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அந்த ஸ்கேன் டைம் கிடைச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா.
அந்த பர்பஸ்க்காகவும் வேண்டி இந்த ஸ்கேன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த ஃப்ளோட் வந்து நமக்கு தண்ணியில் மிதக்கும் போது ஜஸ்ட் ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுறது இது மாதிரி, அதாவது என்னன்னா தண்ணி ஊற்றும் போது இதில் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் சுவிட்ச் தானே, திடீர்னு ஏதாவது சென்சிங் கிடச்சிட்டு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன் ஆகிடக்கூடாது, அப்படி ஆஃப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன் ஆஃப்னு மால் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆஃப் ஸ்கேன் டைமர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் அந்த டேங்க் வந்து ரன்னிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு வீட்டோட டேங்கையும் பார்க்கணும். அப்படின்னா டேங்க் ஒன்று வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகுதோ, இன்கேஸ் வந்து 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவர்ஸ் ரன் ஆயிருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு மாதத்துக்குள்ள டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு மாதம் கழித்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். இல்லை எனக்கு இன்னைக்குலேருந்து அடுத்த மாதம், இன்கேஸ் வந்து இன்னையிலேருந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த டேங்க் ஒன்றுங்கிறத நம்ம ஜஸ்ட் ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீசெட் ஆகிடும். இது எகைன் எப்போ வந்து எம்டி கண்டிஷனுக்கு போகுதோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ டேங்க் 1 ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டேங்க் 1க்கு ஆனுக்குள்ள ஸ்கேன் டைம் ஆன் ஆகிடும். இது வந்து செகண்ட்ஸு, மினிட்டு, ஹவர். ஓகேங்களா. இப்போ செகண்ட்ஸில் போயிட்டுருக்குது. அது மாதிரி எல்லா டேங்குக்கு உள்ள டேட்டாவையும் மந்த் வைஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து டே வைஸும் நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நோ சப்ளை செட்டிங்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா, பவர் ஃபால்ட் வந்துட்டு போகுது, இல்லை எம்சிபி அடிக்கடி ட்ரிப் ஆகிடுது, இல்லை அவங்க வீட்டில் உள்ள சப்ளை வந்து ஃபியூஸ் ஆகிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்குள்ள டேங்கை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடும். அது எத்தனை டைம் நடந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒரு லூஸ் கனெக்ஷன்னால கூட அது மாதிரி பிரச்சனை வந்து ஏற்படலாம். அந்த காரணத்தினால தான் இந்த கவுண்ட் செட் இதில் கொடுத்துருக்குறோம். இன்கேஸ் வந்து 6 கவுண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம்னா 6 கவுண்ட். இன்கேஸ் 6 கவுண்ட்டுக்கு செக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக டேங்கை டிசேபிள் பண்ணிடும். ஓகேங்களா.